வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 12வது பாடல். விளைமாதர்களின் பின் திரிந்து அந்த துன்பக் கடலில் நான் உழலாமல் இருக்க வேண்டும் பகவானே, அதனால் உங்களுடைய அருள் கடாட்சியத்தை நீங்கள் எனக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலை பாடியிருக்கிறார் நம் அருணகிரியார். காதடரும் கயல் கொண்டு இசைந்தும் ஐம்பொறி வாளி மயங்க மனபயம் தந்து அந்த விளைமாதர்களால் வரும் அந்த காம மயக்க நிலையைத்தான் காட்சிப்படுத்துகிறார். காதளவும் நெருங்கும் கயல்மீன் போன்ற கண்களை கொண்ட அந்த விளைமாதர்களை நம் மனதிலேயே நினைத்து கொண்டு நம் ஐம்புலன்களும் மன்மதன் காமதேவன் வீசும் அந்த அம்புக்களால் மயங்க, மன்மதன் காமதேவன் அல்லவா, அவன் வீசும் அந்த அம்புக்களால் நம் ஐம்புலன்களும் மயங்கி நம் மனதில் ஒரு அச்சம் கொண்டு இருள்கால் தரையின் விசும்பும் விளங்கும் பொழுது ஒரு கோடி காய்கதிர் என்று ஒளிர்செம் சிலம்பும் கனையாழியுடன் கடகம் துலங்கும்படி காமன் நெடுஞ்சிலை கொண்டடர்ந்தும் பொறுமயலாலே. இப்படி காமதேவன் வரும் அந்த நிலை எப்படி இருக்குமாம்? அந்த மன்மதன் வரும் நிலை இருள் நீங்கும்படியாக அந்த சந்திரனுடைய ஒளி விண்ணில் தரும் பொழுது கோடிக்கணக்கான காய்கின்ற நட்சத்திரங்கள் போல் ஒளி வீசுகின்ற சிலம்பும் மோதிரமும் கடகத்தோடு விளங்கும் மன்மதன் தனது நீண்ட வில்லை கொண்டு நெருங்கி சண்டை செய்வதால் வரும் அந்த மயக்கத்தினால், அதாவது அந்த காம மயக்கத்தினால் வாது புரிந்து அவர் செம்கை தந்து இங்கிதமாக நடந்தவர் பின் திரிந்தும் தனமார்பில் அழுந்த அனைத்திடும் துன்பம் அது உழலாதே. இப்படி வரும் அந்த காம மயக்கத்தில் பிணங்கியும் இணங்கியும் இனிமையோடு நடப்பவராக விளங்கும் இந்த விலைமாதர்களுடைய பின் நம் மனமானது திரிந்து அவர்களுடைய மார்பில் அழுந்த அணையும் துன்பச் செயலில் நான் உழலாமல் இருக்க வேண்டும் பகவானே என்கிறார் நம் அருணகிரியார். அப்படி இந்த காம மயக்கத்தில் நாம் உழலாமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவன்பால் நம் மனதை திசை திருப்புவதை தவிர வேறொரு வழி நமக்கு இல்லைத்தானே. அதனால்தான் அடுத்த வரிகளை தொடர்கிறார். வாசம் மிகுந்த கடம்பமென் கிண்கிணி மாலை கரம் கொளும் அன்பர் வந்து அன்போடு வாழ நிதம் புனையும் பதம் தந்து உனதருள் தாராய். வாசனை மிக்க கடம்ப மலராலான அந்த மெல்லிய கிங்கினி மாலையை தன்னுடைய கையில் ஏந்தி கொண்டு அடியவர்களெல்லாம் அன்போடு வந்து உங்களுடைய தாழ் பணிவார்களே, அப்படிப்பட்ட உங்களுடைய திருவடியுடைய திருவருளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்கிறார். போதில் உறைந்து அருள்கின்றவன் செம்சிரம் மீது தடிந்து விளங்கிடும் புங்கவ போத வளஞ்சிவ சங்கரன் கொண்டிட மொழிவோனே. ஆண்முகன் என்று நாம் அனைவரால் அன்போடு அழைக்கப்படும் தாமரை மலரில் உறைந்தருளும் பிரம்மனது செவ்விய தலைமீது புடைக்கும்படி கொட்டி பிரணவத்துடைய பொருள் தெரியாமல் இருந்த பிரம்மன் நம் நான்முகனுடைய தலையில் கொட்டியவனே எங்கள் முருகப்பெருமானே. பிரணவத்துடைய பொருளை சிவசங்கரமூர்த்தி நம் சிவபெருமான் பெரும்படி உரைத்தவனே. பூகம் உடன் திகழ் சங்கினம் கொண்ட கிரீவ மடந்தை புரந்தரன் தந்தருள் பூவை கரும்குற மின்களம் தங்கு பன்னிரு தோளா. கமுக மரங்களோடு விளங்கும் சங்குக்கள் இவைகளுடைய அழகை கொண்ட கழுத்தை உடைய பெண்ணும் இந்திரன் பெற்றருளியவளாகிய பூவை போன்ற தேவயானி பெருமை வாய்ந்த குரமகளாகிய வள்ளி நாயகி ஆகியவர்களின் ஆபரணங்கள் தங்கும்படியான பன்னிரு தோள்களை உடையவனே. இதகம் ஒன்றினர் வஞ்சகம் துஞ்சி இடாதவர் சங்கரர் தந்த தெம்பள சேர் நிறுத்தன் குளமஞ்ச முன் சென்றிடு திரளோனே. தீய உள்ளம் பொருந்தியவர்களும் வஞ்சகத்துக்கு குறைவில்லாதவரும் சிவபெருமான் முன்பு வரமாக தந்த செருக்குகள் பல கொண்டவரும் ஆகிய அசுரர் கூட்டமே பயப்படும்படி முன் சென்று அவர்களை அழித்த திறம் வாய்ந்தவனே என்று பெருமானுடைய வீரதீர செயலையும் சுட்டி காமித்திருக்கிறார். இதழம் முந்து மனம் தயங்கும் பொழில் சூழ் தரவின்றைகள் வந்திரைச்சும் பதிதேவர் பணிந்தெழு தென் பரங்குன்று உரை பெருமாளே. குளிர்ச்சி முற்பட்டு
மனம் விளங்கும் சோலைகள் சூழ்ந்தும் கல்வியால் மிக்கோர் வந்து வணங்குவதுமான ஊர் தேவர்கள் வணங்கி எழுகின்ற அழகிய திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.